மட்டுமல்ல, சொல்லாத பல மக்கள் நல திட்டங்களையும் செயல்படுத்தி தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களோடு அல்ல, மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமென உலக அளவில் உயர்ந்த மனிதர்களையும் தன் செயலால் ஒப்புக்கொள்ள வைத்த நம் ஒப்பற்ற தலைவரின் முதல்வரின் வழியில் செயல்படும் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு. சேலம் மத்திய, கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் அங்குள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன், சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் TM செல்வகணபதி, சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் SR சிவலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும், மேலும் ஜூன் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தரவுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அப்போது கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள 11 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் வகையில் பென்னாகரம் இடைத்தேர்தல் பார்முலாவை பயன்படுத்த உள்ளதாகவும், மாண்புமிகு முதலமைச்சரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வராக நீடிக்க தீவிரமாகவும், கோஷ்டி பூசலை தவிர்த்து ஒற்றுமையோடும் தேர்தல் பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 2009 பென்னாகரம் இடைத்தேர்தல். ஏன்னா நான் பென்னாகரத்துடைய பார்முலாவை தான் நான் சேலத்தில் நான் பயன்படுத்த போறேன். புரிஞ்சுங்க, பென்னாகரத்தில் பார்முலா சேலத்தில் பயன்படுத்த போறேன். நான் சட்டமன்ற உறுப்பினால் தான் கழகம் வெற்றி பெறும். எனக்கு சீட்டு கொடுக்கலாம், கழகம் வெற்றி பெறாது. இப்படி சொல்லுபவர்கள் கழகத்திலே அவர்கள் தான் புற்றுநோய் என்று நான் சொல்லுகிறேன். அவர்கள் தான் கோஷ்டியை வளர்ப்பார்கள். கழகத் தலைவருக்கு தெரியாதா? அது கழகத் தலைவர் மட்டும் இப்ப இருக்கிறார், அவர் முதலமைச்சர் இல்லையா? இன்டெலிஜென்ஸ் என்கிற போலீஸ் அவருக்கு உதவாதா? யார் யார் எந்த தொகுதியில் போட்டால் வெற்றி பெறும் என்று அவருக்கு இலக்கு தெரியாதா? இந்தியாவுக்கே இருக்கிற முதலமைச்சர் எல்லாம் நம்பர் 1 முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளர் அவரால் தேர்வு செய்ய முடியாதா? மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டுமே அண்ணன் தம்பிகளாக அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தெரிவித்தார். ஒரு தாய் வயிற்றிலே நாங்கள் பிறக்காத காரணத்தினால் பல தாய் வயிற்றிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று அண்ணா சொன்னார். அந்த உணர்வோடு தான் சொல்லுகிறேன். நாம் அனைவரும் ஒரு தாய் வயிற்றிலே பிறக்க முடியவில்லை. ஆனாலும் இந்த இயக்கம் அண்ணன் தம்பியாக இருக்கிற சகோதர பாச இயக்கம்தான் இந்த இயக்கம். எந்த இயக்கத்திலும் அண்ணன் தம்பி பாசம் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியிலும் அண்ணன் தம்பி என்று யாரும் அழைக்க மாட்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய சுற்றுலாத்துறை அமைச்சரும் சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளருமான ராஜேந்திரன் அவர்கள், கடந்த தேர்தலில் தன்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் என்று புகழாரம் சூட்டினார். கழகத்தினுடைய உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் அருமை அண்ணன் அவர்களுடைய பயிற்சியின் காரணமாக நான் கூட வெற்றி பெற்றதிலே அவருக்கும் மிகப்பெரிய பங்குண்டு என்பதை இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அரசு பணி மற்றும் கழக பணி மேற்கொள்ளும் வகையில் முதலமைச்சரின் ஆலோசனைப்படி தருமபுரி மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்ட மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் அங்கு காலை வேளையில் நடைபயிற்சி மேற்கொண்டார்.
அப்போது சாலையோர தேநீர் கடையில் தேநீர் அருந்தியவாறே பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். தர்மபுரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட ஒருங்கிணைந்த திமுக செயற்குழு கூட்டம் தர்மபுரியில் நடைபெற்றது. மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் அறிவாலயத்தில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் 5 முறை ஆட்சி செய்து 6வது முறையாகவும் திமுக ஆட்சியில் உள்ளது என்றால் அதற்கு காரணம் திமுகவின் அடிப்படை கொள்கைகள்தான் என்றார். தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர், தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற கழக தோழர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட்டு வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நாட்டில் தாக்கு பிடித்து 5 முறை அல்ல 6வது முறை ஆண்டு கொண்டிருக்கிறது சொன்னால் திராவிட முன்னேற்றத்துடைய அடிப்படை கொள்கைதான் இருக்கிறார். இந்தி திணிப்பு எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, தமிழர்களுக்கான உரிமை, தமிழருடைய வளர்ச்சி, இதனுடைய ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற திராவிட மாடல் ஆட்சி என்கிற அந்த ஆட்சி தான் அதனுடைய வெளிப்பாடு. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தர்மபுரி பாப்பாரப்பட்டி இடையிலான 2 வழிச்சாலை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணிகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தர்மபுரி பாப்பாரப்பட்டி சாலையோரங்களில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சாலை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அரசு அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த ஆய்வின் போது வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உடனிருந்தார். தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களோடு வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ், காவல்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர். திமுக மாநிலங்களவை வேட்பாளர் உறுப்பினராக வழக்கறிஞர் வில்சன், கவிஞர் சல்மா மற்றும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் SR சிவலிங்கம் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் 3 பேரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையின் சார்பில் நாமக்கல், மதுரை மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் 500 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள முடிவுற்ற சாலை பணிகள் மற்றும் குடியிருப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் பங்கேற்றார். அவர்களுடன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் 37.99 ஏக்கர் நிலப்பரப்பில்
ரூபாய் 525 கோடியில் அமைக்கப்பட உள்ள உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையத்திற்கு காணொலி வாயிலாக முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். கலைஞர் பன்னாட்டு மையம் 5000 இருக்கைகள் கொண்ட மாநாட்டு கூடம், 10,000 பேர் பார்வையிடும் வசதி கொண்ட கண்காட்சி அரங்கம், திறந்தவெளி அரங்கம், உணவு விடுதிகள், 10,000 வாகனங்களை நிறுத்தும் அளவிற்கு வாகன நிறுத்த வசதி, சாலை வசதி, நுழைவாயில், சுற்றுச்சூழல் வசதி என்று அனைத்து வசதிகளுடன் உலக தரத்தில் அமைக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் கலந்து கொண்டார். அப்போது தலைமைச் செயலாளர் முருகானந்தம், பொதுப்பணித்துறை செயலாளர் மங்கத் ராம் சர்மா, பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர் மணிவண்ணன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பிப்ரவரி 20ஆம் தேதி கொளத்தூரில் துர்கா ஸ்டாலின் அவர்களால் எளிய மக்களுக்கு தினந்தோறும் காலை உணவு வழங்கும் நோக்கில் அமுதகரங்கள் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 100வது நாளை எட்டியுள்ள நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் P.K. சேகர் பாபு தலைமையில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவினை வழங்கினார். முன்னதாக அன்னம் தரும் அமுதகரம் நிகழ்ச்சியின் 100வது நாளை கொண்டாடும் விதமாக அமைச்சர்கள் ஏவ வேலு மற்றும் P.K. சேகர் பாபு ஆகியோர் கேக் வெட்டி தொண்டர்களுக்கு வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இந்த திட்டத்திற்காக கடந்த 100 நாட்களாக உழைத்த சென்னை கிழக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகளை கௌரவிக்கும் விதமாக 125 பேருக்கு 6 கிராம் தங்க மோதிரம் மற்றும் புத்தாடைகளை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் வழங்கி சிறப்பித்தார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர், பசியாற்றுவதுதான் மனிதநேயத்தின் உச்சம் என்றும் அமுதகரங்கள் நிகழ்ச்சிக்காக உழைத்த அனைவருக்கும் பாராட்டுக்கள் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கொளத்தூரில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் படைப்பகத்திற்கு சென்று பார்வையிட்ட அமைச்சர் ஏவ வேலு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் மாணவர்களுடன் உரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை மேயர் பிரியா, சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர். மாண்புமிகு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை திமுக கூட்டணி சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியிட உள்ள மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்கள் பெற்று நன்றி தெரிவித்தார். அப்போது மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியிட உள்ள கமல்ஹாசனுக்கு முதலமைச்சர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். அப்போது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி, செய்தி தொடர்பு துறை தலைவர் T.K.S. இளங்கோவன், தலைமை நிலைய செயலாளர் பூச்சி முருகன் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். மதுரை உத்தங்குடி பகுதியில் கலைஞர் திடலில் திமுகவின் பொதுக்குழு கூட்ட அரங்கை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் P. மூர்த்தி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பொதுவாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், இது போன்ற அரங்களை மயன் என்பவன் தான் இது போன்ற அரங்கங்களை அதாவது நினைத்த மாத்திரத்திலே செய்வார் என்று
நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக எனக்கு தெரிந்து நம்முடைய முதலமைச்சருக்கு கிடைத்த ஒரு மயன். ஏன்னா நான் ஒரு வார காலத்துக்கு முன்னால் முதலமைச்சர் ஆணையிட்டு நான் வந்தேன். அன்னைய நிலையை இன்றைய நிலையை பார்க்கிற பொழுது என்னாலே வியக்கத்தக்க அளவுக்கு பிரம்மாண்டம் நின்று எத்தனை பிரம்மாண்டம் வேணாலும் போடலாம். முதலமைச்சர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு என்ன எப்படி பாராட்ட போகிறார் எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு உச்சமாக இருக்கிறது. முகப்பே பார்த்தால் அண்ணா அறிவாலயம் இங்குதான் கட்டப்பட்டிருக்கிறதோ என்று பார்க்கிற அளவுக்கு ஒரு கட்டுமானமாக தெரிகிறது. ஒரு தற்காலிகமான ஏற்பாடாக தெரியவில்லை. நான் வெளியில வந்து பார்த்தால் ஊர் முழுதும் வந்து சுற்று பயணிகள் எல்லாம் வந்து பார்ப்பதைப் போல ஊர் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மதுரையிலே மீண்டும் ஒரு சித்ரா திருவிழா நடைபெறுகிறதோ என்று எண்ணுகிற அளவுக்கு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது இந்த பகுதி முழுவதும். அப்போது விழா மேடை, கூட்ட அரங்கம், உணவு உண்ணும் இடம், கூட்டத்தின் முகப்பு பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் மதுரையின் முதல் மேயருக்கு வெண்கல சிலை அமைத்து அதை அவரே நேரில் வந்து திறக்க உள்ளது கூடுதல் சிறப்பு என்றும் கூறினார். இந்த ஆய்வின் போது மாவட்ட செயலாளர்கள், கோ தளபதி எம்எல்ஏ, மணிமாறன் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். மதுரை உத்தங்குடி கலைஞர் திடலில் கழகத்தின் பொதுக்கூட்டம் மிக பிரம்மாண்ட முறையில் நடைபெற்றது. 3000த்திற்கும் மேற்பட்ட கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் கழக தலைவர், மாண்புமிகு முதலமைச்சருக்கு பாராட்டு உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த கழக தலைவர் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சூரியன் எப்படி நிரந்தரமோ அதே போன்று திமுகவும் நிரந்தரம் என்று கூறிய நிலையில் கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் மக்களிடத்தில் நமக்கு ஆதரவு அலையே வீசுகிறது என்றும் கூறினார். பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கழக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினரும் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவ வேலு உள்ளிட்ட கழக முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.